எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். ராம் சார் சொன்னது மாதிரி ஒரு கனவு நிஜமான நாள் மாதிரி தான். ஏன்னா முதல்ல பேச வேண்டிய விஷயத்த பேசிடுறேன். படம் நான் பார்த்துட்டேன். ஒரு மியூசிக்லாம் ரெடியாகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன். நான் ஒரு மிட் நைட்டில் பார்த்தேன் அந்த படம். என்னோடய அசிஸ்டன்ஸோடு தான் அந்த படம் பார்த்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிட் நைட் 2 மணிக்கு 2:30 மணி ஆகிடுச்சு படம் முடியும் போது. ஃபோன் பண்ணி அருண்கிட்ட பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகணேஷ்க்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே ஒரு 3 மணிக்கு ஒரு டேரக்டர்கிட்ட வந்து அவங்க படத்தை பற்றி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ தான் ஸ்ரீகணேஷ் வந்து தூங்கி எழுந்த மாதிரியே பேசினாப்புல. அவன் எப்போவுமே அப்படி தான் பேசுவான்னு நமக்கு தெரியும்ல. அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பித்தாப்புல. அப்படி கேட்குற ஒரு குரல்கிட்ட இந்த படத்தில் நம்ம ஏதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, மனசுக்குள்ளே படம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளோட காட்டுறாங்கன்னு நினச்சிக்கிறோம் மனசுக்குள்ளே. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச தோணுன அடுத்த செகண்டே நமக்கு தோணிடுச்சு, இந்த வண்ணதாசன் கவிதைக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது. ஏன்னா ஸ்ரீகணேஷை பார்த்தா எனக்கு எப்போவுமே வண்ணதாசன் கவிதை மாதிரி தான் தோணும். அவரோட கவிதைகளுக்கு ஒரு உருவம் இருந்தால் அதுதான் ஸ்ரீகணேஷ். அந்த கவிதைகள் எப்படி பேச ஆரம்பிக்குமோ அப்படி தான் அவர் பேசுவார். நான் அதுக்கு ஒன்றுமே சொல்ல. நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் யாருன்னு தேடக்கூடிய இன்னும் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் ஸ்ரீகணேஷ் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்குது என்னென்னா, அது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்குமா, எப்படிலாம் கொண்டாடுவாங்களா, அது பரபரப்பாக போகுது அப்படிலாம் இல்லாமல் பிடிச்சி மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது இருக்குல்ல, பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒர்க்கு. அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு ஒரு டைரக்டர் உட்காந்துக்கும் போது அது ஒரு தனி கெத்து இருக்குது. அந்த கெத்தோட ஸ்ரீகணேஷ் இருக்காரு. அந்த கெத்துக்காகவே இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். அப்புறம் வந்து சித்தார்த் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோட வீட்டுக்குள்ளே போனோம்னா சித்தார்த் சார் வீடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கட்டுரை தமிழ் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல, எங்களை கூப்பிட்டு பேசின ஒரே ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல, நானும் சார் தான் அவர் வீட்டுக்குள்ளே போவோம். அப்போ சித்தார்த் சார் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம். கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அலைஞ்சோம். அந்த படம் இன்னும் நடக்காமல் இருக்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா அது படத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்துட்டாரு. அந்த 10 மியூசிக் பாட்டில் ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அடைஞ்சிட்டே இருப்போம். அவ்வளோ பாடி வச்சிருப்பாரு. அந்த பாட்டெல்லாம் கேட்டு போகும்போது, ஏன்னா நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் பாய்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு அவங்க மைண்ட் இருந்துச்சு. பட் ராம் சார் பண்ண போகும்போது சினிமாவோட சென்ஸ் என்ன, ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ள எல்லா தளத்திலையும் யோசிக்கக்கூடிய இயங்கக்கூடிய இருக்காரு அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது சார் ஒன்றுனா சொல்லுவார், பயங்கர டிஸ்டர்படாக வந்து பாட்டு பண்ணியிருப்பாங்க போல இருக்கா. ஏதாவது பாட்டு ஒவ்வொரு பாட்டோட எமோஷனலையும் சார் போட்டு கேட்டே இருப்போம் அந்த பாட்டெல்லாம். ஞாபகம் இருக்கு சார், நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். அதுக்குள்ள நிறைய பாட்டுகள் கேட்கும், நிறைய அதாவது ஃபுல் எமோஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஒரு ஹீரோக்குள்ள இவ்வளோ நாலேஜ், சினிமாவை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ விஷயமா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா நிஜமாவே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம். அது நடக்காமல் போனதில் ஒரு பெரிய எனக்கு இப்போ வரைக்கும் நடந்திருந்தா ஊட்டியோட மூக்கெல்லாம் நாங்கள் காட்டியிருப்போம். ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம். அது சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லி ஆகணும். ஒரு பள்ளத்தாக்க பார்க்கறதுக்காக நானும் அம்சாவும் போய் 2 பேரும் போயிருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போயிட்டோம். உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் அங்கேருந்து திருப்பி வரவே முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம். சித்தார்த் சார் படத்துக்கு தான் போய் உட்காந்துருக்கும்போது அது பள்ளத்தாக்கு மூடி இருந்துச்சு பயங்கரமாக. அது எப்போ ஓப்பன் ஆகணுமே தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தோம். சார் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் 2 பேரும். ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஓப்பனே ஆகலை. அது நாங்கள் 2 பேர் உட்காந்து வேறு கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துட்டோம். அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்னைக்காவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தேவானி மேம், சத்குமார் சார், தேவானி மேம் சார் என்னை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டார், தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணான்னு சொல்லுவார்ல, அது என்ன படம்டா மறந்துருச்சுடா அப்படின்னாரு. நான் பஞ்சதந்திரம், ஏன்னா நிறைய மிட் நைட்டில் வந்து அவர் பார்க்குற டிவிடி பஞ்சதந்திரம் தான் மைக்கில்.
அதில் உங்கள் காமெடி வரும்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்போம் அவர் கலாய்ச்சி. நாங்கள் ஏன்னா இப்போ ஜெயம் ரவி சார் கேட்டார், உங்கள் சார் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டார். அவர் எப்பவுமே நைட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரோட டிஸ்கஷன் இல்லாத நேரங்களில் ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவருக்கு தெரியவே தெரியாது, மறந்து. ஆனால் உங்கள் நேம் வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பார். இப்போ உங்களை பார்த்தோன்னே அதை கேட்டார் என்கிட்ட. நிச்சயமாக எங்களோட எவர்கிரீன், எங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய, நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சிலவங்க விலகி நம்ம மைண்ட்லேருந்து விலகிடுவாங்க, எங்கேயாவது தூரமாக தெரியுவாங்க. நம்மளோட பாலிய கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமாக தெரியுவாங்க. நீங்கள் இன்னும் பக்கத்துலேயே தெரியுறீங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரத்குமார் சார் அவரை பற்றி சொல்லி ஆகணும். சரத்குமாரை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சார் பற்றி என்ன சொல்கிறதுனா, அவருக்கு நான் வந்து திருநெல்வேலின்னு ரொம்ப நாள் நடிச்சிட்டே இருந்தேன் சரத்குமார் சாரை பற்றி. ஏன்னா அவர் எங்கள் ஊர் மாதிரியே இருப்பார். அவர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, ஐயா படத்துக்கு அப்புறம் சரத்குமார் சார்கிட்ட வந்து ரொம்ப மைனூட்டாக அவர் மனசை பேச விட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவர் மனசு மட்டும் தான் பேசும், பாடி பேசவே பேசாது, உடம்பு அப்படியே இருக்கும். முழுக்க அவர் மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு ஸ்ரீ கணேஷ். அது பயங்கரமாக வந்து ஒரு பாறாங்கல், ஏன்னா உடம்பு வந்து ஒரு பாறாங்கல் உள்ள மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும், பாறாங்கல் மாதிரி இருக்காரு அவர். ஆனால் உள்ள ரொம்ப கனிவாக ஒரு பூ மாதிரி, பாறாங்கலுக்குள்ளே பூக்கள் இருக்குல்ல, சின்ன சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல, அந்த பூஞ்சைகள் பேசின மாதிரியான ஒரு தொனியில் இந்த படத்தோட ஆக்டிங்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. எனக்கு அது ரொம்பவே பார்க்கும்போது பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிகிறாரு, ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்கிறாரு. அவரால் அவர் சவுண்டு விட்டால் அந்த சவுண்டு நமக்கு தெரியும், அது எதையுமே வர விடாமல் அவர்கிட்ட இருந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக இந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சொன்னார்ல ஸ்ரீ கணேஷ் என்னன்னாலும் அவர் கேட்டதை வாங்கிடுவார்னு சொல்லி, அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அதை வேலை பார்த்த நிறைய பேர்த்துக்கு, அந்த முக்கியமாக அந்த சைடு அவங்க பேர் எனக்கு தெரில, இப்போ தான் சொன்னாங்க அவங்க. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர். எங்கே அந்த கேரக்டர் அனாதையாக விட்டுருவாவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான். ஏதோ அது போன போக்கில் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். திருப்பி அதோட என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டர் வந்து அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேறு மாதிரி ஒரு உலகத்துலேருந்து ஆட்கள் என்ட்ரி ஆகாத வீடு மாதிரியே இருந்துச்சு. அவங்களாவே பிறந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே. இந்த வீட்டுக்குள்ளே வேறு யாராவது ஒருத்தவங்க உள்ளே வந்தால் அந்த வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீ கணேஷ் கரெக்டாக அப்படி ஒரு பொண்ணை அந்த கேரக்டரை உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புனார். இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ளே வரும்போது தான் அந்த வீடு இன்னும் நிறைவாக மாறணும்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ளே வந்த உடனே எப்பா நிம்மதி ஆகிடுச்சுப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ளே வராமலே இருந்திருந்தால் ஒருவேளை எனக்கு நிறைவாயிருக்குமான்னு எனக்கு தெரில. அது முதல்ல அந்த கேரக்டர் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த வீடை அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வச்சு நீங்கள் காட்டினது இருக்குல்ல, அந்த திராணி இருக்குல்ல, அதுக்கே ரொம்ப சல்யூட், ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா, மியூசிக், நான் மியூசிக்கில் இன்னும் படம் பார்க்கல, ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன், ரொம்ப சூப்பர். கடைசியாக என்னோட நண்பர் அருண் விஸ்வா, நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் அவருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை ஒரு டைரக்டர் ஆனதுக்கப்புறம். ஏன்னா அவருக்கு எனக்கு நிறைய செஞ்சுருக்காரு. நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய பயணமாக தான் இருக்கும், எமோஷ்னலான ட்ராவலாக தான் இருக்குது. பெரியர் பெருமாள் கதையை தூக்கிக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ண, எப்படி என் லைஃப்பில் ராம் சார் அப்படிங்கிறது என்னோடய அடையாளமும், என்னோட பெரிய என்ன சொல்கிறது, என்னோட ஒரே ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அது மாதிரி அருண் விஸ்வா ரொம்பவே முக்கியமான, என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதர். இன்னும் நினச்சி பார்க்கவே முடியாத உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய அலுவலகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிருப்போம் பெரிய பெருமாள் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு. நிறைய ஹீரோக்களை தேடி போய் நான் கதை சொல்லியிருக்கேன், அது நடக்கலை. நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸாக போய் அலைஞ்சிருக்கோம், பண்ணியிருக்கேன், இப்போ நடக்கலை. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 டேஸ் கழித்து ஒரு ஃபோன் வருது. நான் போகாத ஒரு ஹீரோ கால் பண்ணுறாரு, கதிர். எனக்கு வந்து அவனாவே கால் பண்ணுறான். கதிர் கால் பண்ணி உங்கள்கிட்ட அருண் விஸ்வா ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரிங்க, எனக்கு தான் மேரேஜ் ஆகிருக்க ஒரு 10 டேஸ் கழிச்சு தாங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க பேசுகிறேன். ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். திருப்பி 1 மந்த் கழிச்சு வரும்போது திருப்பி கதிர் கால் பண்ணாப்புல, மீட் பண்ணலாம். அப்படி மீட் பண்ணால் அந்த நாள்லேருந்து அது பெரிய பெருமாள் தொடங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி பெரிய பெருமாளை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச அவர், என்னோடய ஸ்கிரிப்ட் புக் கையில் வச்சுக்கிட்டு என் கூடவே உட்காந்து அலைஞ்சது. அவர் ஈராஸில் வேலை பார்த்தாரு, அவர் வேலை பார்க்குற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார், பெரிய பெரிய ஆட்கள் அலுவலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார்.
என்னென்னமோ பண்ணி இந்த படம் வந்துடணும், அந்த படம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாரி செல்வராஜ் டைரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட 2வது ஜீவனாக இருந்தார். ராம் சார் இருக்காருன்னா ராம் சாருக்கு அடுத்து அருண் விஸ்வா வந்து எப்படியாவது மாரியை டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கரெக்டாக ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு சினிமாவுக்குள்ளே ராம் சாரை தாண்டி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக கிடச்சிச்சு. நம்ம நம்ம டோனில் இல்லாமல் சார் சொன்னார்ல பணக்காக பையன் டோனில் இருப்பார்னு சொல்லி அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்னை நம்பி செல்வம் கூட்டிகிட்டே அலைஞ்சார். ஒருவேளை அருண் மாதிரியான மனிதர்கள் சந்தித்து என்னை கூட்டிக்கிட்டு அலையலாம் நான் சீக்கிரமாக டைரக்டர் ட்ரை பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ நம்பிக்கையோடு என்னை எல்லா அலுவலகத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவர் நீங்கள் நான் டைரக்டராக இருக்கேன்னா அது முக்கியமான பங்கு, அவனோட பங்கு அது முக்கியமான ஒரு பங்கு. அது என்றைக்குமே மறக்க முடியாது. நான் இப்போவும் நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு திங்மி சந்தோஷத்தை கூட நான் சொன்னேன், எனக்கு அருண் வந்து ஒரு பெரிய எமோஷ்னல். அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரில. எந்த மாதிரி இடத்துல, எந்த மாதிரி மேடைகளில், எந்த மாதிரி நடக்கும்னு தெரியல. நிச்சயமாக இன்றைக்கி அவர் ப்ரொடியூசராக இருக்கேன், நான் ஒரு டைரக்டராக இருக்கேன். நிச்சயமாக நானும் அருணும் வந்து படம் பண்ணாமல் அது சாத்திய அடைய அந்த படம் பண்ணுற நாள் 2 பேருமே அவர் ப்ரொடியூசர் நான் டைரக்டர்னு ஒரு படம் பண்ணுவோம்ல. அதனால் அருணுக்கு வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு பயங்கர கூச்சமாகவே இருக்கும். என்னால் கமிட்மெண்ட் பண்ணி வச்சிட்டோமே, அருண் கால் பண்ணுறாப்புலே, அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டாப்புலே அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன். நம்ம ஏட்டிக்கு இப்படி பதில் சொல்கிறோம், அருண் அவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குது, இவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். நிச்சயமாக அருண் கூட ஒரு கமிட்மெண்ட் எப்போவுமே நிரந்தரமான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் அருண் கூட படம் பண்ணிட்டு தான் சினிமா விட்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கேன். அருண் நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நீ எப்படியாவது ஒரு படம் அவங்க கூட பண்ணியே ஆகணும். 2 பேரும் சேர்ந்து ராம் சார், நீங்கள், நானும் 3 பேர் நின்று அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய படமாக நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷப்படுங்க. நம்ம நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா தெரியும், எனக்கு உங்கள் வீடு தெரியும். நிஜமாகவே எங்களுக்கு நடக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற மேடைகள் எல்லாமே ஏதோ வகையில் எமோஷ்னலான மேடையாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் எமோஷ்னலாக பேசுகிறேன்னு. கீழே ஒன்றா விளையாண்டு தெருவில் சண்டை போட்டு நடக்குமா நடக்காது. இப்போ இந்த கனவெல்லாம் நிஜமாக ஒரு பாட்டு ஓடிச்சில்ல, அந்த பாட்டு மாதிரி நிறைய கனவு கண்டு அங்கே நின்று இங்கே நின்று நிறைய ஆடியோ லான்ச்சை பார்த்து பேசி நமக்கு நடக்குமா ஆகணும் அப்படிலாம் கனவோடு நெளிஞ்சு அலைஞ்ச ஆட்கள். நான் ஏறுற மேடை பாதி மேடை அப்படி கனவோடு நம்ம கூட இருந்து ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிப்போமா தோப்பமான்னு யோசிச்சுக்கிட்டு இந்த மனுஷனே ஜெயிச்சிருக்காங்க இப்போ. அதனால எல்லா மேடைகளுமே உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் மேடை ஆகிடுது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ராம் சார் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது, அருண் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. 2 படம் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது. நான் அவன்கிட்ட அருண்கிட்ட கேட்டேன், அருண் என்ன ஒன்றும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அது உண்மையாகவே இந்த மாதிரியான நாட்கள்லாம் நாங்கள் இயங்கியிருக்கோம். நிச்சயமாக அருண் மேலே ஒரு பொறாமையும் பெருமையும் இருக்குது. என்ன பெருமை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு தைரியமாக கெத்தாக அவர் வந்து என்னென்னா இன்னும் வந்து ஒரு அவர் நினச்சா எந்த மாதிரி இப்போ இங்கே பேசின 10 டைரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். சினிமாவில் ஃப்ரெண்டு இல்லாத ஆளே கிடையாது, எல்லாத்தையும் ஃப்ரெண்டு. ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் மட்டுமே நோக்கமாக வச்சு எப்படியாவது படங்கள் பண்ண முடியும். ஆனால் குவாலிட்டி, என்னோடய படம் அருணோட படம் இது, அருண் சாந்தி டாக்கீஸோட படம் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்படக்கூடியது அருண் தான். அதோட பெரிய விஷயம். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அருணை வந்து சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, அவள் செலவு பண்ணுறான், பயங்கரமாக சினிமாவை நேசிப்பான், சினிமா பேஷன், சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், சினிமாவுக்காக அது ஒன்று போதும். ஏன்னா ராம் சாரே சொல்லுவார், என்னடா அவன் இவ்வளோ பண்ணுறான் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி. அதுவும் நிச்சயமாக உங்கள் மனசுக்கு சொல்கிறேன், உங்களோட இதுக்காகவே சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கணும். இந்த திருப்பிகை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு என் ஒய்ஃபே எங்களோட படம் பார்த்தாங்க. நான் எமோஷனல் ஆனதை விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க. ஏன்னா எனக்கு நான் பிறக்கும்போது ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு, கிராமத்தில் சொந்தமாக எனக்கு ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு, அந்த ஓடு என்னோடதாக இருந்துச்சு, அந்த நிலம் என்னோடதாக இருந்துச்சு. ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 மணிக்கு அவங்க பயங்கரமாக, 3 மணிக்கு அவங்க பயங்கரமாக அழுதாங்க. என்கிட்ட அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க வந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதை தவிர்க்க முடியாது சொல்லலாம். அவங்க வரல. ஏன்னா அவங்க இன்றைக்கி அவங்களுக்கு முதல் சொந்த வீடாக போனது, நாங்கள் கல்யாணம் ஆகி போனது அவங்க சொந்த வீடு, அவங்க வாழ்ந்த சொந்த வீடு. அது வரைக்கும் அவங்க சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது. நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஏன் ரொம்ப நேரம் பேசணும் யோசிச்சு சொல்லிடுறேன். முதல்ல நான் அருணுக்காக பேசுகிறேன். நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 4-5 வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே, இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீ வரதுனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு பையன் வந்துக்கிட்டே இருக்கான், வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வீடு தேடி அடைவோம்.
அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன். பரியேறும் பெருமாள் கமிட் பண்ணியதுக்கப்புறம் கூட, பரியேறும் பெருமாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு தேடி அலைஞ்சிருக்கேன். திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். அவங்க கூடயே நான் வீடு தேடி கிட்டத்தட்ட 6-7 வீடு மாறிக்கிட்டே இருந்தேன். அப்படி பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. எல்லாம் சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்த வீடை பற்றி கவலையே இருந்தது கிடையாது. ஏன்னா நான் ராம்சார் கூட இருந்தவன். எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு வந்து சொசைட்டியோட சமூகம் என்னை எப்படி நடத்துது, சமூகம் என்னென்ன இன்ட்ராக்ட் பண்ணுது, எனக்கு வெளி உலகம் தான் தெரு என்னை எப்படி. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நேரம் ஆக 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 நீங்கள் வீடுகள், அதாவது என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நுழையாத வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட ஆக்டிங்கும் உங்களோட சென்சிபிளும் இந்த கதையோட நேர்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏதோ வகையில் அதை தென்பட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் பயந்தேன். ஓப்பனாக சொல்லணுன்னா, இது எப்படி இந்த வீட்டுக்குள்ளே எப்படி சித்தார்த்து செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது நீங்கள் தெருவில் அலையும் போது, உட்காரும்போது, அப்பாவை பார்க்காம குனிஞ்சிக்கிட்டு நடந்து வரும்போது அப்போ தான் புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கு அப்படி கிடையவே கிடையாது லைஃபு. நான் ரொம்ப நிமிர்ந்து அலைஞ்ச பையன். ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே வேறு மாதிரி இருப்பேன். வீட்டுக்குள்ளே வாழ்கிற அந்த மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதை இப்போ இந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைமாக லைவாக பார்க்குறேன். எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது. எங்கள் வீடு திறந்தே கிடக்கும். வாசலும் கிடையாது, முன்பக்கம் கிடையாது, பின்பக்கம் கிடையாது. இப்படி அடைப்பட்ட வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு சீன் போதும் சார். அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசுகிற ஒரு சீன் போதும் எனக்கு. அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னைய. எனக்கு ராம் சார் நானும் நிறைய ஓனர்கிட்ட அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம். தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். பில்டிங் தூக்கிட்டு ஒரு பாட்டு சத்தமாக வந்துச்சுன்னா மறுநாள் காலம் கதை தட்டிடுவாங்க. உங்கள் பாட்டு போட்டதுக்கெலாம் நாங்கள் வீடை காலி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அவர் செல்லாம் மூட பயங்கரமாகி சித்தார்த்து பாட்டு போடுறான்னு சொல்லிட்டு பெருசாக போட்டுவிட்டு சவுண்டு வச்சு விட்ருவாரு. மறுநாள் காலை வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க. இப்போ திங்ஸை தூக்கிட்டு வேறு வீட்டுக்கு போவோம். எதோ வகையில் இந்த படம் அருணுக்காக, வெறுமன அருணுக்காக மட்டும் இல்லாமல் அருண் போன்றே டேரக்டர், அருண் மாதிரியே ஹீரோ, இது எல்லாருமே சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்படி குறிஞ்சி பூக்களை அது நம்பி குட்டி குட்டியாக இந்த மாதிரி விஷயங்களை நம்பி, மக்களை நம்பி ஒருத்தர் உழைச்சி இவ்வளோ நாள் உழைச்சி அதை கொண்டு வந்து கொடுக்கறது முழுக்க மக்களை நம்பி மட்டும்தான். வேலை பார்க்கும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு கிரியேட் நினைக்கிறது மக்கள் இருக்காங்க. மக்கள் ஏதோ உனக்கு இயங்குறாங்க, அவங்களுக்கு நம்ம இதை கொடுப்போம், அவங்க சொல்லட்டும் நம்பி தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட படம் பிஹெச்க்கு நிச்சயமாக இந்த மக்கள் கொண்டாடுவாங்க நம்புகிறேன். அப்படி ஒரு பெரிய வெற்றியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஆனால் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னா நீங்களும் அருணனும் இருக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாதி உண்மையிலே சுவாதி எங்கள் வீட்டில் ஒருத்தங்க மாதிரி தான். சுவாதி ஏன்னா அருண் அழகு ரொம்ப, அருண் எப்போவுமே ரொம்ப அழகாக இருப்பார். சுவாதியோட இருக்கும்போது மட்டும்தான் அருண் ரொம்ப அழகாக தெரிவார். ஏன்னா அருண் என்ன மாதிரி கேரக்டர்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்ட சுவாதியை பார்த்தா தெரிஞ்சிடும். சுவாதி தான் அருண். ரொம்ப சந்தோஷம் சுவாதி, இன்றைக்கி நீங்கள் தயாரிப்பாளராக நீங்கள் வந்து இருக்கிறதுக்குல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் என்னோடய மனைவியை தயாரிப்பாளர் ஆக்கியிருக்கேன், அருணும் தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காங்க. ராம் சார் ஏதோ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ராம் சார் பண்ண பிரம்மாண்டங்கள்லாம் நாங்களாம் இருக்கோம். இது எல்லாமே ராம் சாரால் நிகழ்ந்தது. அப்படி நிகழ்த்தப்பட்ட ரெண்டு பேர் வெற்றியாளர்கள் தான் நானும் அருணும். ரொம்ப நன்றி சுவாதி. தேங்க்யூ.